Hey, this is Jeeva here. Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. subscribe to Talks of Cinema channel 3 lakh subscribers cross பண்ணதுக்கு என்னுடைய wishes, wishing many more. Wow, congratulations. Talks of Cinema 100,000 subscribers. 1 lakh cross பண்ண உடனே இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ 3 lakhs cross பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Many more to go. டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி பிடிச்சி 10 lakhs cross பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். ஆல் தி பெஸ்ட். 2011 அதாவது 8 வருஷம் முன்னாடி ஆரண்யகாண்டம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பெரிய ஒரு ஷாக் கொடுத்துட்டு ஒருத்தர் 8 வருஷம் காணாமல் போனார், தியாகராஜன் குமார் ராஜா. இப்போ அவர் வரதால அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது இவர் திடீர்னு வந்தபோது தான் எங்களுக்கு தோணிடுச்சு, இவர் மாதிரியே நிறைய பேர் நல்ல படம் எடுத்துட்டு அப்படியே தவிக்கி விட்டு காணாமல் போயிருக்காங்களே, அதெல்லாம் யார் யார் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் இந்த வீடியோ. நம்மளை தவிக்கி விட்டு போன டைரக்டர்ஸ். டிங் டங் டிங் டங் டிங் டங் டும். 2018 தமிழ் சினிமாவில் த்ரில்லர்ஸ்க்கு ரொம்ப நல்ல வருஷமா இருந்துச்சு. 2019 கூட தடம் அப்படின்ற தரமான த்ரில்லர்ல ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் 2018, 19 இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி 2017 ஒருத்தர் சூப்பரான ஒரு த்ரில்லர் கொடுத்திருந்தாரு. எந்த அளவுக்கு நல்ல த்ரில்லர் அப்படின்னா, ஹிந்தியில முருகதாஸ் சார் ரீமேக் பண்ற அளவுக்கு நல்ல த்ரில்லர்னா பார்த்துங்க. எந்த படம்னா அருள்நிதி நடிச்ச மௌனகுரு. டைரக்டர் பேரு சாந்தகுமார். இந்த படம் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. எந்த நியூஸும் காணும். இது வரைக்கும் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை. சாந்தகுமார் சார் எங்க இருந்தாலும் கூடிய விரைவில் அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாலு படம் எடுத்திருக்காரு. 4 படம் வேற வேற சப்ஜெக்ட். 4 படம் ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம் இருந்தது. எந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயும் அடைக்க முடியாத டைரக்டர். சயின்ஸ் ஃபிக்ஷன், ஆக்ஷன், ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட், இந்த மாதிரி லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர். எல்லா படமும் ஒரு விதவிதமான இம்பாக்ட் கொடுத்துருக்கு. யாரை பத்தி பேசுறோம்னா எஸ்பி ஜனநாதன் அவர்கள். இயற்கை, பேராண்மை, புறம்போக்கு என்னும் பொது உடைமை 4 படம் எடுத்திருக்காரு. இப்போ கடைசியா அவர் படம் கிட்டத்தட்ட 4 வருஷமாவது. அடுத்து என்ன பண்ண போறார், என்ன ஐடியா வச்சிருக்கார் எதுவுமே தெரியல. எஸ்பி ஜனநாதன் சார், தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் தேவை. தமிழ் சினிமாவில் ஃபேமிலி பேஸ்ட் லவ் ஸ்டோரிஸ் எடுக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட் இவர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்மளால மறக்க முடியாத 1-2 லவ் ஸ்டோரிஸ் எடுத்திருக்காரு. ஃபேமிலி பேஸ்ட் லவ் ஸ்டோரிஸ். பார்த்திபன் கனவு மாதிரி ஒரு கதை. நடுவில் சிவப்பதிகாரம் மாதிரி 1-2 ஃப்ளாப் கொடுத்திருந்தாலும் இவருக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கிற அந்த எக்ஸ்பர்டீஸ் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வேற யாரும் காமிக்கல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இவரோட த்ரில்லரும் பண்ண முடியும் அப்படின்னு சதுரங்கம் மாதிரி ஒரு படத்தில் அவர் காமிச்சிருக்காரு. இது வரைக்கும் நீங்கள் சதுரங்க வேட்டை இல்லை, சதுரங்கம் படம் பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க பாருங்க. நல்ல ஒரு த்ரில்லர். ஒரு கடைசியா படம் பண்ணி ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப எடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தா யூடியூப்ல தான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டு இருக்காரு. பழனியப்பன் சார், கவனத்தை கொஞ்சம் சினிமா பக்கம் திருப்பினீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் படம் எடுத்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர் இவர். எந்த அளவுக்கு புரட்டி போட்டாருன்னா அதோட தாக்கம் இன்னே வரைக்கும் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஒரே ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. மொத்தமாவே டைரக்ஷன் கடையை மூடிட்டு நடிக்க போயிட்டாரு. இவர் முதல் படம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்னா, பாலிவுட்ல இருந்து டைரக்டர்ஸ் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அந்த படத்தோட தாக்கம் குறையவே இல்லை. மதுரை பேஸ்ட் வயலண்ட் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஆரம்ப புள்ளி அந்த படம் தான். யாருன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணியம் எடுத்த சசிகுமார் அவர்கள். அதுக்கப்புறம் ஈசன் ஒரே ஒரு படம் தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் நடிக்க போறேன், டைரக்ட் பண்ண வரல அப்படின்னு போயிட்டாரு. சசிகுமார் சார், தயவு செஞ்சு உங்க டைரக்ஷன் திறமைகள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை. எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்ல ஒரு நல்ல படம் எடுத்துட்டோம், நம்ம எதுக்கு இன்னும் வேற படங்கள்ல எடுத்து பேரை கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு சேஃபா இருந்தீங்கன்னா ஓகே, அது உங்க முடிவு. ஆறு வருஷம் முன்னாடி ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் அந்த டைம்ல அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ் சினிமாவில் யோசிக்கவே முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அந்த மாதிரி சப்ஜெக்ட் படம் எடுத்து ஓரளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்ச ஒரு படம் தான். இன்னைக்கு அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ஓப்பனா எடுக்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாவே எடுக்கிறாங்க. இப்போ தைரியமா அவர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம். யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ் பிரசன்னா படம் கல்யாண சமையல் சாதம். முதல் படமே அவ்வளவு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணதால தான் அதே படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் வெற்றிகரமாவே அந்த படத்தை இயக்குனார். தைரியமா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இப்போ எடுக்கலாம். ஸோ ஆர்எஸ் பிரசன்னா சார்
அடுத்த படத்துக்காக நாங்கள் ஈகலி வெயிட்டிங். உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இப்போ. It's not a மயிலாப்பூர் மாடவீதி மூவி, இட்ஸ் a multiplex to மலுஞ்சம்பட்டி படம். 14 வருஷம் முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி எடுத்தாங்க. அந்த லவ் ஸ்டோரி இன்னைக்கு பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 துருவங்கள், ஹீரோனும் 2 துருவங்களாக காமிச்சு அந்த 2 துருவங்களுக்குள்ளேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் அப்படின்னு ஸ்டீரியோடிபிக்கலாக இல்லாமல் காமிச்ச ஒரு படம். அமெரிக்கன் மாப்பிள்ளையா காமெடி பண்ணாமல் ரொம்ப ஜென்யூனாக யூஸ் பண்ண ஒரு படம். அதுவும் இல்லாமல் ரெஜினா கசண்ட்ரா, ஆண்ட்ரியா இவங்க 2 பேருக்கும் அறிமுக படம். நம்ம யாராலையும் இந்த படத்தை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்வீட்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுக்கு எந்த படம் அப்படின்னு புரியலன்னா யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஆல்பம் அப்படின்னே சொல்லலாம். கண்டநாள் முதல் டைரக்டர் பிரியா அவர்கள் ஏதோ இன்னொரு படம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கண்ணாமூச்சி என்னடான்னு அது சரியா போகாதாடியோ என்னவோ அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கம் வரவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஃபீமேல் டைரக்டர்ஸ் தமிழ் சினிமாவுக்கு தேவை. அழகிய அசுராலாம் படம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரிஜினலான சப்ஜெக்ட்ஸ், ஹீரோவை நம்பாம புது ஆர்டிஸ்டை நம்பி விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு காமிச்சாரு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. பில்லா கொடுத்தாரு, ஆரம்பம் கொடுத்தாரு. யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், விஷ்ணுவர்தன் அவர்கள். இப்போ கடைசியாக அவர் பண்ண படம் யட்சன். கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுது. அடுத்த படத்தை பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. தலை கூட எப்போ சேர போறாருன்னு ஃபேன்ஸ் ஆவலாக இருக்காங்க. எப்போ சேர போறாருன்னு பார்த்தா திடீர்னு ஹிந்தியில் ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பரம்வீர் சக்ரா வின்னர் விக்ரம் பத்ரா அவர்களோட வாழ்க்கையை அடிப்படையாக்கி ஒரு படம். அது நல்லா வரட்டும் அப்படின்னு வாழ்த்துறோம். தமிழ் சினிமாவுக்கு திரும்பவும் வாங்க. ஆனால் என்ன யட்சன் மாதிரியெல்லாம் படம் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஒரிஜினல் விஷ்ணுவர்தனா திரும்ப வாங்க. யட்சன் 2 டேரக்டர்ஸ், ஒருத்தர் நல்ல ஒரு காமெடி கொடுத்தாரு, எல்லாரும் ரசிச்ச ஒரு காமெடி. இன்னொருத்தர் வந்து எல்லாரும் ரசிச்ச மாதிரி த்ரில்லர் கொடுத்தாரு. சில வருஷங்களாக அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எந்த நியூஸும் இல்லை. கப்பல் படம் எடுத்த டேரக்டர் கார்த்திக் ஜி கிருஷ் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. அடுத்து என்ன பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியல. அலிபாபா படத்தை எடுத்த நீலன் கே சேகர், அந்த படத்துக்கு அப்புறம் 2-3 படத்துல ரைட்டிங் கிரெடிட்ஸ்ல அவரை பார்த்திருக்கோம். இப்ப வரப்போற சூப்பர் டீலக்ஸ் படத்திலையும் அடிஷனல் ஸ்கிரீன் பிளேல இவர் பேர் இருக்குது. நீலன் கே சேகர் அடுத்த படம் ஒரிஜினலா எப்ப பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. எல்லாரும் வெயிட்டிங். 4 படம் தான் எடுத்திருக்காரு. ஆனா இவர் எடுத்த ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமா பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா அதுக்குன்னு சமுராய் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாலாஜி சக்திவேல். சமுராய்க்கு அப்புறம் அவர் எடுத்த 3 படங்கள் காதல், கல்லூரி, வழக்கெண் 18-9 3 படங்களுமே ஹை இம்பாக்ட் தமிழ் சினிமாவில். இப்போ படம் எடுத்து 5-6 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவர் அடுத்த படம் என்ன பண்ண போறாரு? படம் பண்ணிட்டாருன்னு போன வருஷம் டீசர் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. யார் இவர்கள், புரட்சிகரமான படம் அது. யார் இவர்கள்? ஆமா டீசரா? ஆமாண்ணே. 4.1 மில்லியன் வியூவர்ஸா? இல்லண்ணே, அந்த சேனலுக்கு அவ்வளவு சப்ஸ்கிரைபர் வியூஸ் என்னமோ 1 lakh சம்திங் தான் போயிருக்கு. ஆனா படம் எடுக்கிறாரு அவரு. அப்படியா? ஆமா. இந்த யூடியூப்ல பாலாஜி சக்திவேல் எடுத்த படம் என்னது? யார் இவர்கள். யார் இவர்கள் டீசர் இருக்கா? கண்டிப்பா நீங்க சான்ஸ் கிடைச்சா பாருங்க. பாலாஜி சக்திவேல் சார், நீங்க ஆஃப் பீட்டா தான் படம் எடுப்பீங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்குலாம் ஆஃப் பீட்டா எடுத்துடாதீங்க. யாருக்குமே படம் வந்திருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணுங்க. ட்ரெண்ட் செட்டிங் இந்த வார்த்தைக்கு தமிழ் சினிமா அர்த்தம் தேடினீங்கன்னா நீங்க மிஸ் பண்ண முடியாத ஒரு படம் சூதுகவும். இந்த படம் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை ஸ்டீரியோடைப்ஸும் ஒரே அடியா பிரேக் பண்ணிடுச்சு. நலன் குமாரசாமி இதோட டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் ஒரே ஒரு படம் தான் எடுத்தாரு, காதலும் கடந்து போகும். இருந்தாலும் ஒரு முழுக்க ஒரு நலன் குமாரசாமி ஒரிஜினல் படத்துக்காக இப்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பல இடங்கள்ல ரைட்டிங் கிரெடிட்ஸ்ல அவர் பேரை பார்க்குறோம். சூப்பர் டீலக்ஸ்ல கூட அடிஷனல் ஸ்கிரீன் பிளேல இவரோட பேர் இருக்கு. பட் 100% நலன் குமாரசாமியோட கதையில ஒரு படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். விக்கிபீடியாலையும் அங்கங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் அங்கங்க சில பேர்கள் அடிபடுது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புக்காக எல்லா ஃபேன்ஸும் காத்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் பண்ணுங்க. ஒரே அடி 1 வருஷம் ஓட்டணும். Hey, this is Jeeva here. Hi, this is Kajal Agarwal. வணக்கம், நான் பிரியா பவானி சங்கர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. subscribe to Talks of Cinema channel 3 lakh subscribers cross பண்ணதுக்கு என்னுடைய wishes. Wishing many more. Wow, congratulations. Talks of Cinema 100,000 subscribers. 1 lakh cross பண்ண உடனே இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ 3 lakhs cross பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். many more to go. டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி பிடிச்சி 10 lakhs cross பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். ஆல் தி பெஸ்ட்.